ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இருக்கு இல்லையா? அந்த கண்டெய்னர் கூட வருது. அதை எடுத்து அதில இந்த மாதிரி காம்பஸ் வச்சு ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிட்டு, அடுத்து அந்த ஹோல் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எத்தன அடுத்து பேப்பர் எடுத்துட்டு அதில இந்த பிளேட்ட வச்சு இந்த மாதிரி நம்ம அழகா லைன் சர்க்குலரா வரைஞ்சிட்டு, அந்த டாட்டையும் கொஞ்சம் வச்சுட்டு, காம்பஸ் வச்சு அந்த டாட் மேல அப்படியே இப்படி ஒரு லைன போட்டுட்டு, சரியா? இதுக்குள்ள நம்ம சூப்பரான ஒரு டிராயிங் பண்ண போறோம். அந்த டிராயிங்க நான் வந்து ஸ்லோவா வரைஞ்சாலும் ஃபாஸ்ட்டா உங்களுக்கு இப்ப காட்டியிருக்கேன். ஸோ நீங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணி வரைஞ்சிடுங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் லோட்டஸ். ஸோ ரீசன்ட் அடிக்ஷனா எல்லா கிராஃப்ட்லயும் லோட்டஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நெனச்சுக்காதீங்க. ஏன்னா இது ஃபெஸ்டிவல் சீசன். இதுக்கப்புறம் ஃபுல்லா நமக்கு தீபாவளி அப்படின்னு எல்லாமே வரும். அதுக்காக இப்பவே நான் நெறைய லோட்டஸ் வச்ச கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரீயூஸ் பொருள் தான் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேஸ்ட்டான பொருள்லாம் இந்த மாரி அழகா மாத்திருங்க. ஸோ A4 ஷீட் எடுத்து நான் வரையிற இந்த டயகிராம நீங்களும் பொறுமையா வரைஞ்சு இதே மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அடுத்து இதில நான் வரைஞ்சிருக்கிறது யாருன்னு தெரியுதா? கெஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகா கிருஷ்ணர வரையிறேன். ஆக்சுவலா கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் இத நான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா, என்னால முடியல. இன்னைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப ஹைலைட் பண்றதுக்காக எல்லாமே நான் வந்து பிளாக் கலர் பென்ல இந்த மாதிரி குடுத்துடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன? பெயிண்டிங் தான். வேற என்ன? வாட்டர் கலர் எடுத்து இதில ஃபுல்லா பெயிண்ட் பண்றேன். அக்ரிலிக் கலர் A4 ஷீட்ல பண்றோம்னா, கொஞ்சம் திக்கா இருக்கும் அக்ரிலிக். அதனால இது ஒரு குட்டியா வரைஞ்சிருக்கேன் இல்லையா? அதனால அக்ரிலிக் யூஸ் பண்ணா கொஞ்சம் மெல்லிசா மைன்யூட்டா பண்ணணும். அதுவே வாட்டர் கலர்னா கொஞ்சம் ஈஸியா லைட்டா இருக்கும் நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து எண்ணெய்க்கும் டால்டான்னு சொல்லுவோம் இல்லையா? வனஸ்பதி அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அந்த மாரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், லைட்டா எண்ணெய் மாதிரி இருக்கட்டும்னு வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லோட்டஸ்க்கு இந்த ரோஸ் கலர் அந்த குடுத்துட்டு, கிருஷ்ணருக்கு வந்து அந்த ப்ளூ கலர் சொல்லுவோம் இல்லையா? கிருஷ் அப்படின்னாலே அந்த கருப்புன்னு அர்த்தம். ஸோ அந்த கருப்பான அந்த ஒரு தோல் கொண்ட அந்த கிருஷ்ணனுக்கு அந்த கருமேகம்னு சொல்லுவாங்க. கருமேகம் மாதிரி கருப்பா இருப்பாரு அப்படின்னு. ஸோ அது மாதிரி அவர் கலர் குடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த லோட்டஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குட்டி பிரஷ் வச்சு அழகான டீட்டெயிலிங் இப்போ குடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த டீட்டெயிலிங் ஒர்க் முடிஞ்சோனே, அந்த தண்டுகளுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கிரீன் கலர் குடுத்துடுறோம். எப்பவுமே டிராயிங் பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர ஒண்ணா சேர்த்து குடுத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே சும்மா கலக்கலா அழகா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதில ஃபுல்லா இந்த மாதிரி கிரீன் கலர்ல குடுத்துடுறோம். ஸோ இந்த டீட்டெயிலிங் குடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, கிருஷ்ணரோட அந்த கொண்டைக்கு அந்த கருப்பு கலர்லாம் குடுத்துட்டு, இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மயில் பீலி இருக்கு இல்லையா? அத வரைய நான் மறந்துட்டேன். எப்பொழுதும் போல இன்னைக்கும். அதனால நீங்க இத வரைஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு காட்டுங்க இந்த கிருஷ்ணருக்கு. அண்ட் யார் யார் வீட்ல கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணீங்க? செலிப்ரேஷன்ல என்னென்ன வச்சிருந்தீங்க? சீடை, முறுக்கு, லட்டு என்னென்ன பொருள் உங்க வீட்ல வந்து பக்ஷணமா வந்து செஞ்சீங்க? அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க? அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த லிட்டில் கியூட் கிருஷ்ணாவ நீங்களும் உங்க வீட்ல வரைஞ்சு, நல்லா அழகா வந்து ஒரு சூப்பரான வைப்ரேஷன வீட்ல கிரியேட் பண்ணுங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாரி கோல்டு கலருக்கு லைட் எல்லோ, டார்க் எல்லோ 2ம் குடுத்துட்டு, தலைக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக் குடுத்துட்டு, இந்த லோட்டஸ்க்கு இந்த மாதிரி வயலட் கலர்ல ஒரு சின்ன டீட்டெயிலிங் குடுத்துட்டு, அதுக்கு மேல ஒயிட் கலர்லயும் ஒரு சின்ன டீட்டெயிலிங் குடுக்க போறேன். ஓகே. ஸோ இவ்ளோ தான். இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பிளாக் கலர் ஜெல் பென் எடுத்துட்டு, இந்த மாதிரி சைட்ஸ்ல ஃபுல்லா இதோட அவுட்லைன அப்படியே வந்து குடுத்துடுறேன். இந்த அவுட்லைன் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பேக்கிரவுண்டுக்கு எல்லோ குடுக்குறேன். ஏன்னா, இதுல இல்லாத ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் இதுல குடுக்கணும். ப்ளூ குடுத்தோம்னாலும் மேட்ச் ஆகாது. ஆரஞ்சு குடுத்தாலும் மேட்ச் ஆகாது. அதனால தான் எல்லோ கலர் குடுத்துட்டு, இப்போ நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ, இப்படி ஒரு ரஃப் கட்டிங் குடுத்துடுறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டிங் பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? ஹோல் போட்டு, இதுல நம்ம ஃபெவிகால இப்படி அப்ளை பண்ணிடுறோம். ஸோ நல்ல பிரஷ் வச்சு இந்த ஃபெவிகால ஃபுல்லா இதுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம கிருஷ்ணர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அத அப்படியே உல்டா பண்ணி, இதுல ஒட்டிடுங்க. ஸோ உல்டா பண்ணி இதில கிருஷ்ணன ஒட்டிட்டீங்கன்னா, கம்மோட ட்ரேஸஸ் கொஞ்சம் முன்பக்கம் தெரிய தான் செய்யும். ஆனா, அது காய காய அப்படியே மறைஞ்சிடும். அதனால கம்மோட ட்ரேஸ் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா அங்கங்கே தெரியுது அப்படின்னு நீங்க வருத்தப்பட தேவையில்ல.
அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்குற நேரத்துல ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. ஒரு வளையல எடுத்து அதுல இந்த மாதிரி உல்லன் த்ரெட் எல்லோ கலர் நாட் போட்டுட்டு, அந்த வளையல் முழுக்க அந்த உல்லன் த்ரெட்ட ஃபுல்லா இந்த மாதிரி நம்ப சுத்திட்டே இருக்கணும். ஓகே. ஸோ சுத்தி சுத்தி நாட் போட்டும் சுத்தலாம். இல்ல அப்படியே நீங்க சுத்தலாம். என்னோட ஃபார்ச்சூன் இந்த வளையல்ல நடுவுல கொஞ்சம் கேப் இருந்ததுனால, என்னால ஈஸியா அந்த கேப் மூலியமா இத சுத்த முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நீங்க இது ஃபுல்லா வந்து அழகா எல்லோ கலர் சுத்திடலாம். நான் பேக்கிரவுண்ட் வந்து வரையும்போது எல்லோ குடுத்ததுனால அந்த தீம்ல பண்ணியிருக்கேன். ஸ்கேல்ல இந்த மாதிரி உல்லன் த்ரெட்ட இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் சுத்திட்டு, நல்லா டைட்டா எடுத்துட்டு, அத ஸ்கேல்ல இருந்து எடுத்துருங்க. ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒட்டிட்டு கம் போட்டு ஒட்டிட்டு, அந்த கம் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒட்டலாம். நான் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாவே இதுலேருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டபுள் டேப் போட்டுறேன். இல்ல நீங்க ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் எப்பவுமே இருக்கிற பொருள யூஸ் பண்ணிப்பேன். அதனால டபுள் டேப் இப்ப இருக்கா ஜாஸ்தியா, அதனால அத யூஸ் பண்ணிடுறேன். இல்லன்னா நானுமே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் இல்லன்னா டபுள் டேப் அப்ளை பண்ணிட்டு, நம்ம இந்த மாதிரி உல்லன் த்ரெட்ல ஒரு 10 தடவ சுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? இதையும் அப்படியே ஒரு பக்கம் பிடிச்சு எடுத்துக்கணும். சரியா? விட்றாதீங்க. விட்டீங்கன்னா மொத்தமா அப்படியே நழுவி கழண்டுடும். ஸோ எடுத்துட்டு இத அப்படியே என்ன பண்றீங்கன்னா, இதில இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுங்க. ஸோ ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இது பார்த்தீங்கன்னா, நமக்கு அழகா வந்து கீழ வந்து ஒரு செமி கர்வ் விசிறி மாதிரி வந்து லைட்டா சூப்பரா அதோட டீட்டெயில் அண்ட் டெக்ஸ்சர் வந்து நல்லாருக்கும். ஸோ த டிஃப்ரெண்ட் ட்ரை இது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய டெக்கருக்கு இந்த மாதிரி நீங்க குடுக்கலாம். டாஸல் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பெர்ல் செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா? இத எடுத்துக்கிறோம். இந்த பெர்ல் செயின் வந்து எடுத்துட்டு, இந்த மாதிரி இந்த கண்டெய்னர் பாக்ஸ்ல எப்பவுமே கீழ ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில நம்ப இந்த உல்லன் த்ரெட்ஸ அப்படியே சீல் பண்ற மாதிரி அழகா சுத்தி, இந்த பெர்ல் செயின வந்து ஒட்டுறோம். உங்ககிட்ட ஸ்டோன் செயின் இருந்தா அதையும் ஒட்டிடுங்க. எது வேணாலும் ஒட்டலாம். பார்க்கறதுக்கு ஆனா இந்த மாதிரி கியூட்டா அழகா இருக்கும். ஸோ நான் கிருஷ்ணருக்கு அதாவது மறைச்சு அச்சோ! மறந்தேன் இல்லையா? அந்த மயில் அந்த பீகாக் ஃபெதர் வரையறதுக்கு அத நீங்க வரைஞ்சிருங்க. இப்ப இந்த பேங்கில எடுத்துட்டு, இதுல அந்த பெர்ல் செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா? அத வந்து என்ன பண்றோம்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல எடுத்து இதுல வந்து நம்ம ஒட்டிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 பீஸ் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நீட்டா எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு சைட்ல ஒட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்து அட் லாஸ்ட் இந்த மாதிரி அழகா நம்ம ஒட்டிடுறோம். எனக்கு இத பார்த்த உடனே பேசாம இத கையில நம்ப டிசைனர் பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணிடலாமா? அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சுத்தி ஃபுல்லா வந்து பெர்ல் செயின் ஸ்டோன் அப்படியே ஃபுல்லா சுத்தி ஒட்டுனோம்னா, அது ரொம்ப கியூட்டான ஒரு வளையலா நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அழகான ஒரு வளையலும் உங்களுக்கு டிப்ஸா இந்த வீடியோல இன்பில்ட்டா குடுத்துருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் வேணுனா பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம நிஜமாலே எதுக்கு பண்ணோமோ, அந்த பர்ப்பஸ நிறைவேத்துற நேரம் வந்தாச்சு. இப்ப மேல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் ஸ்டிக் பண்ணிட்டு, இதுக்கு மேல இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? அதுலயும் ஃபெவிபாண்ட ஸ்டிக் பண்ணிட்டு, இந்த வளையல எடுத்து நம்ம அழகா பேக்ல இந்த மாதிரி நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விட்டுர்றோம். ஸோ டபுள் டேப் ஒட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கியூட்டா இது இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த பக்கம் நமக்கு இந்த வேலை முடிஞ்சாச்சு. இப்ப டாப் போர்ஷன்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ எடுத்து அந்த டெய்லரிங் இதுக்கு ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டோன். அதை எடுத்து ஃபுல்லா கிரீன் கலர் குடுக்குறேன். ஏன்னா கிரீன், எல்லோ, பிங்க், ப்ளூ காம்பினேஷன் எப்பவுமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா மேலே என்ன பண்றேன்னா, உல்லன் த்ரெட்ட இந்த மாதிரி எடுத்துட்டு, அத வந்து இப்ப நம்ம நாட் போட போறோம். நாட் போட்டு ஹேங் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ண போறோமோ, அந்த மாதிரி இப்ப நம்ம இத யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து இதுல நாட் போட்டுறலாம். நாட் போட்டு முடிச்சிட்டோம்னா, அட் லாஸ்ட் ரொம்ப அழகான ஒரு வால் தோரணம் மாதிரி நம்ம இத ரெடி பண்ணிட்டு, நம்ம வீட்டு வாசல்ல கட்டிடலாம். எப்படி இருக்கு இந்த ஐடியா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சென்டர்ல இருக்கிற கிருஷ்ணருக்கு பதிலா நீங்க வேற எந்த ஒரு கடவுள வேணாலும் வரைஞ்சுக்கலாம். இல்ல நேச்சுரல் சீனரி வரைஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பம். ஆனா ஐடியா என்னோடது. எப்படி? சூப்பரா? ஸோ இந்த புது ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் தான் என்னோட பூஸ்டர்ஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு இந்த கிராஃப்ட்னு பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். இதுவரை டாடா அண்ட் பை பை.